I welcome you all through this channel. In this channel, I am going to take 11th standard computer science and computer applications and also computer technology, unit 1, chapter 1, fundamentals of computers. In this unit 1, I am going to take here, the topic is introduction to computers. Here, first we are going to see about to know about computers. See, first we are going to see about father of computer. His father of computer is Charles Babbage. Charles Babbage is considered to be the father of computer for his invention and also the concept of analytical engine. ஸோ இவர் வந்து இன்னொன்று கண்டுபிடிச்சார் அனாலிட்டிக்கல் இன்ஜின். அது எந்த இயர்லனா 1837. இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜினில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இதெல்லாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு படிப்பீங்க இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில். அண்ட் அப்போ நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் இன்டெகிரேட்டட் மெமரி. ஸோ இதுதான் இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜினோட கான்செப்ட் தான் ஒரு லீடராக இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் கான்செப்ட். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனாலிட்டிக்கல் என்ஜின் லீட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் கான்செப்ட். ஸோ ஒன் வேர்ட் கேட்பாங்க, சார்ல்ஸ் பேபேஜி ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? ஆன்சர் சார்ல்ஸ் பேபேஜ். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் என்னென்ன ஃபீல்டுலாம் யூஸ் ஆகுதுன்னா எஜுகேஷன், ரிசர்ச் அண்ட் தென் travel and tourism, weather forecasting, social networking and e-commerce etc. இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் சிஸ்டம் கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்ப்ரெஷன் ஆர் இம்பேக்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் இம்ப்ரெஷன் அப்படின்னா கம்ப்யூட்டர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். யூ கேன் see everywhere around us, isn't it? in all space of life. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைட்ஸில் எல்லாமே காமிச்சேன். எஜுகேஷன், ரிசர்ச் அந்த ஃபீல்டு எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ உள்ள ஆர்கனைசேஷன் வித்தவுட் அ கம்ப்யூட்டர் அப்படி தானே? வி கேன் நாட் சி டுடே நோ ஆர்கனைசேஷன் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் எ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் இல்லாமல் எந்த ஆர்கனைசேஷனும் இல்லை. இன்ஃபேக்ட் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஹவ் பிகம் பேப்பர்லெஸ். நெக்ஸ்ட்டு ஏன் கம்ப்யூட்டர் நமக்கு தேவை அப்படின்னா, முன்னாடிலாம் நம்ம மேனுவலாக நம்ம வந்து கேல்குலேஷன்ஸ் மெயினாக கேல்குலேஷன் பர்பஸ்க்கு தான் அதை கண்டுபிடிச்சாங்க. நம்ம மேனுவலாக பண்ணச்சில் என்ன ஆகுனா ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவோம். ஸோ சில நேரம் நமக்கு வந்து எரர்ஸ் வந்துடும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். த மேனுவல் மெத்தட் கம்ப்யூட்டிங் வாஸ் ஸ்லோ அண்ட் ப்ரோன் டு எரர்ஸ். ஸோ தட்ஸ் வை த க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்டட் வித் த நீட் ஃபார் பெர்ஃபார்மிங் ஃபாஸ்ட் கேல்குலேஷன்ஸ். ஸோ இதனால தான் அவங்க வந்து ஃபாஸ்ட் கேல்குலேட்டிங் டிவைசஸை டெவலப் பண்ணாங்க. தட் இஸ் ஸோ அட்டம்ப்ட்ஸ் வர் மேட் டு டெவலப் ஃபாஸ்ட் கேல்குலேட்டிங் டிவைசஸ். இதனால தான் இந்த ஃபஸ்ட்டு நோன் கேல்குலேட்டிங் டிவைஸ் அதாவது அபாக்கஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த அபாக்கஸ் தான் இட் ஹேஸ் லெட் அஸ் டுடே டு அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்பீட் கேல்குலேட்டிங் டிவைசஸ். இப்போ வர ஹை ஸ்பீட் கேல்குலேட்டிங் டிவைசஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு லீடராக இருந்துச்சு. ஓகே, ஸோ அபாக்கஸ் ஒன் வேர்டு ஃபஸ்ட் நோன் கேல்குலேட்டிங் டிவைஸ். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா பை த டெவலப்மெண்ட் இன் டெக்னாலஜி. டெக்னாலஜியில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு, அதாவது பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ கம்ப்யூட்டர் வந்து இதில் வந்து கேட்டகரைஸ் பண்ணாங்க எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸாக கேட்டகரைஸ் பண்ணாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து நமக்கு 6 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஜென்ரேஷனாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அண்டு 6th பார்க்கலாம். சரி, நான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இதில் வந்து 3 இது கொடுத்துருப்பாங்க, ENIAC, EDVAC, UNIVAC. ஒன் வேர்டில் கேட்கலாம். இதோட அப்ரிவேஷன்ஸ் கேட்கலாம். எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். தென் EDVAC வந்து எலக்ட்ரானிக் டிஸ்க்ரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். UNIVAC வந்து யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். இப்போ நம்ம வந்து ENIAC பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இதை 3 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லைன்னா 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, சப்போஸ் ஒன் வேர்ட்லையும் கேட்கலாம். அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ENIACங்கிறது ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜே பிரெஸ்பர் எக்கெட் அண்ட் ஜான் மௌக்லி. ஆக்சுவலாக அந்த ENIAC வந்து ஹோல் ரூமையே ஆக்குபை பண்ணும். அதில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் எல்லாமே ஹோல் ரூம் ஆக்குபை பண்ணும். ENIAC ஆக்குபைட் 1800 ஸ்கொயர் ஃபீட். இதில் வந்து 18,000 வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதனோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 50 டன்ஸாக இருக்கும்.
இதுதான் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுதான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பிகாஸ் இட் வாஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் அந்த கம்ப்யூட்டரோட எப்போ அந்த பீரியடில் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன காம்போனண்ட் யூஸ் பண்ணாங்க, அதனோட மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதனோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1940 to 1956. இல்லை என்ன காம்போனண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேக்யூம் டியூப்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம்க்குலாம் மைக்ரோ ப்ராசஸர்னு காம்போனண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் வந்து அதிகமாக வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணும், அதனால் ரூமையும் ஆக்குபை பண்ணும். ஸோ இதுதான் எல்லாமே டிமெரிட்ஸ். big in size, consumed more power, malfunction due to overheat. அதனால் அப்படியே வந்து அப்படி ஸ்ட்ரக் ஆகி நின்றோம். மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்ட். இதில் வந்து மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது ஒரு ட்ராபேக். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷன். இதனோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1956லேருந்து 1964. இதில் என்ன காம்போனண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வேக்யூம் டியூப்ஸ்க்கு பதிலாக அங்கே டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதில் உள்ள வந்து மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்மாலர் கம்பேர் டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை விட இது வந்து ஸ்மாலராக இருக்கும். அப்புறம் இது வந்து ஜென்ரேட் லெஸ் ஹீட்டு, தென் கன்சியூம் லெஸ் பவர் ஆல்சோ. இதில் வந்து பஞ்ச் கார்ட்ஸ் வேர் யூஸ்ட். எந்த ஜென்ரேஷனில் பஞ்ச் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன். அப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. அதில் மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. இதில் மெஷின் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ் ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணதில் செகண்ட் ஜென்ரேஷனில் அதை விட கொஞ்சம் மெரிட்ஸ் இருந்தது. ஏன்னா லெஸ் ஹீட்டை வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணும், அப்புறம் லெஸ் பவரை வந்து அதை கன்சியூம் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை விட இது வந்து சின்னதாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் ரூமே இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து எந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் டெவலப் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாதிரி இதில் என்ன யூஸ் பண்ணாங்க, இதில் மெஷின் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தேர்ட் ஜென்ரேஷன். இதில் வந்து இதனோட பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964லேருந்து 1971. இதில் என்ன காம்போனண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் வேக்யூம் டியூப் எல்லாத்தையும் தாண்டி இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் இதில் வந்து கம்ப்யூட்டர் வந்து நல்லா சின்னதாகவே இருந்துச்சு, வெரி ஸ்மாலர். அப்புறம் வந்து அதனோட கல்குலேஷன்ஸும் ஃபாஸ்டராக பண்ணுச்சு. ஸோ மோர் ரிலையபிளாக இருந்துச்சு. ஸோ இதுவும் செகண்ட் ஜென்ரேஷனை விட கம்மியாக வந்து இல்லை பவர் வந்து லெஸ்ஸாக யூஸ் பண்ணுச்சு. தட் இஸ் கன்சியூம் லெஸ் பவர். ஸோ இதில் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜ் ரெண்டு இதில் யூஸ் பண்ணாங்க இல்லையா, செகண்ட் ஜென்ரேஷன் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில். இங்கே தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மானிட்டர் தனியாக, அதுக்கு கீழே இருக்குது CPU, அப்புறம் கீழே கீபோர்டு இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை விட கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும், நல்லா ஃபாஸ்டராக இருக்கும் அண்ட் ஆல்சோ மோர் ரிலையபிளாகவும் இருக்கும். ஸோ இட் கன்சியூம் லெஸ் பவர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபோர்த்து ஜென்ரேஷன். இதனோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1971 to 1980. இதில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. அது வந்து VLSI சொல்லுவோம். இதை வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். அதுலேயே ஐசி சிப் தான் யூஸ் பண்ணோம். இதில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இதனோட மெரிட்ஸ் அதே மாதிரி நம்ம தேர்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணச்சில் இது ரொம்ப ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டராக இருந்துச்சு. இதில் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரியஸ் வந்து IBM அண்ட் ஆப்பிள் வேர் டெவலப்ட். ஸோ இது வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ். அதாவது நம்ம எங்கேனாலும் தூக்கிட்டு போயிடலாம், போர்ட்டபிள் கம்ப்யூட்டர். என்னோட பீரியட் 1971 to 1980. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் IBM 1401, IBM 1620, யூனிவாக் 1108 இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து IBM 1401, IBM 1620 இதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இதனோட பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1980 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மெயின் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எப்படி VLSI யூஸ் பண்ணோமோ இதில் வந்து ULSI யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக அது வெரி லார்ஜ் ஸ்கேல்லே, அதில் வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். ஆக்சுவலி இதனோட மெரிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னா மீனிங் அப்படின்னா எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், இப்போ நம்ம ரயில்வே ட்ராக் எக்ஸாம்பிள், அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமே வந்து இந்த ப்ராசஸிங் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கும், எந்த வித யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அதான் பேரலல் ப்ராசஸிங்.
அப்புறம் சூப்பர் கண்டக்டர்ஸ். அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இதில் வந்து சைஸ் வாஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்ட்னா ரொம்பவே கம்மியாக சின்னதாகிட்டு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி இதிலலாம் டெக்ஸ்ட்டு மட்டும் தான் ரெகக்னைஸ் பண்ணாங்க. இதில் என்னெல்லாம் ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ், டெக்ஸ்ட்டோட சேர்த்து இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே சேர்ந்து. ஸோ இதில் வந்து என்ன ஒன்று யூஸ் பண்ணாங்க கான்செப்ட் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 5th ஜென்ரேஷனில் வந்து ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்கில் இதில் வந்து ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ண முடிஞ்சுது 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம் ரோபோ சொல்லலாம். இது வந்து ரோபோ இப்போ உள்ளதெல்லாம் இதுதான் வந்து 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ இன் ஃபியூச்சர் இதுலேயும் அதில் வந்து 5th வந்து எப்படி பேரலல் மட்டும் போட்டிருந்தாங்க, இதில் வந்து பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ஷேர் பண்ணிக்கிட்டுருது. அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் பிகம் ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மார்ட்டர் ஆல்சோ. இதில் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ரொபாட்டிக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இதில் வந்து முக்கியமான ஒன்று 6th ஜென்ரேஷன் அப்படின்னாலே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அப்படின்னா நம்மளோட வாய்ஸையே ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்துட்டு அதுதான். இப்போ ரோபோ நம்ம வந்து என்ன சொன்னாலும் அது பண்ணும்ல, அதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் லாங்குவேஜ், அப்புறம் வந்து கன்னடனா கர்நாடகாவில் கன்னட லாங்குவேஜ் அப்படி பேசினாலும் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னைஷன் சாஃப்ட்வேர். ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்தும் அந்த லாங்குவேஜுக்கு தக்க மாற்றி அது வந்து ஆக்சுவலாக வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் வந்து மெரிட்ஸ் 6th ஜென்ரேஷனோட மெரிட்ஸ். இதில் வந்து ஆக்சுவலாக அதில் வந்து 5th வந்து பேரலல் மட்டும் தான் இருந்துச்சு, அப்படி தானே. இதில் வந்து இதெல்லாம் இருக்கும் பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் இருந்தது. ஸோ அதனால் இதில் வந்து கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்மாலராக கையில் டேபு அதேமாதிரி நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு 6th ஜென்ரேஷன் நம்ம மொபைல் டிவைசஸ் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங். இது ஒரு 3 marks கொஷின். இதில் வந்து 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங் அப்படின்னாலே இதில் என்னென்னா மெயினாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இதில் வந்து நம்ம 6th ஜென்ரேஷன் பார்த்தோம்ல, அது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதுதான் இதில் வரும். இட்ஸ் அ காம்போனண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 6th ஜென்ரேஷனில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் குட் பி டிஃபைன்ட் ஆஸ் த எரா ஆஃப் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸ் based on artificial neural networks. So that the artificial neural networks it provides the ability to develop the computer program to understand human language. நம்மளோட லாங்குவேஜை அது கவனித்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு தக்க அதை வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக உள்ளே மாற்றி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இதுதான் 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங் இதில் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃப்ளைட்லாம் ஓட்டணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து நமக்கு ஒரு ஃப்ளைட்டை கொடுத்து நம்ம வந்து காலேஜ் படிக்கிறதுல டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு ரூமில் வச்சு தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி ட்ரைவ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதை சொல்லிக் கொடுப்பாங்க. சரியா, இது எல்லாமே 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டரில் டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். டேட்டாங்கிறது வந்து அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ், அதாவது சூட்டபிள் ஃபார் கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆர் ப்ராசஸிங். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு 134, 16 அப்புறம் வந்து பிரஷிதா, பி இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு என்ன தெரியுது, ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, ஏதோ ஒரு நேம் இருக்குது, அப்படி தான் தெரியுது. நம்மளா அதை மைனட்டாக பார்த்தா தான் இது ஏதோ ரோல் நம்பர், ஏஜு, கேர்ள் நேமு, அப்புறம் வந்து செக்ஷன் அப்படின்னு தெரியும். ஸோ திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ். அப்படி தானே டேட்டா, அதான் டேட்டாங்கிறது என்னது அன்ப்ராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். இதை வந்து இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு ப்ராசஸ்டு டேட்டா. அது என்ன பண்ணும், ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும், ஆர்டர்டாக இருக்கும், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிரஷிதா இஸ் 16 years old அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரஷிதா 16 years old மீனிங்ஃபுல்லாக இருக்கா, மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா, அது ஆர்டர்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட். இதுதான் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனுங்கிறது ப்ராசஸ்டு டேட்டா. ஸோ இதை மாதிரி இந்த டேட்டாவிலேருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னென்னா டேட்டா ப்ராசஸிங். அந்த ப்ராசஸ் பேர் என்னென்னா டேட்டா ப்ராசஸிங். டேட்டாவை அதை ப்ராசஸ் பண்ணி அதை இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறது தான் என்னது டேட்டா ப்ராசஸிங். இது வந்து கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்ட்டு இன்ஃபர்மேஷன். சரிங்களா, இப்போ டேட்டா இப்போ 555 மேலே உள்ள டயக்ராம் பார்த்தீங்கன்னா 555 1 2 3 7 7 9 8 இப்படி கொடுத்தா என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது.
அதே இது பர்சன்ஸ் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை வந்து அந்த கண்ட்ரிக்குள்ளே கோடை கொடுத்து நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் அ ஃபோன் நம்பர். தட் இஸ் இன்ஃபர்மேஷன். டேட்டாங்கிறது சும்மா அந்த எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸு. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை பார்த்தீங்கன்னா டேட்டாவில் வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர் மட்டும் தான் தெரியும். அதை பார்த்தா நமக்கு ஜஸ்ட் ஏதோ 10 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். இதே இது இன்ஃபர்மேஷனில் வந்து டீட்டெயில்டாக பர்சன்ஸ் ஃபோன் நம்பர் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்களா. இதுதான் டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ எதனால் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எல்லாம் நம்ம பார்க்குறது ஃபுல்லாக கம்ப்யூட்டர், கான்செப்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இதில் வந்து கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் that takes raw data. Raw data means unprocessed data as an input from the user. நம்மகிட்ட வந்து இன்புட்டாக அதை எடுத்துக்கிடும் and then processes it under the control of a set of instructions. That is with the help of the program. So the input data, unprocessed data is processed under the control of a set of instructions. Then it produces a result that is called output and saves it for future use. This is called the definition of the computer. Next we are going to see about facts about computers. Facts about computers அப்படின்னா அதனோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா தெரியும். கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதனோட எவாலுவேஷன் என்ன அப்படின்னா, எவாலுவேஷன் மீன்ஸ் அது வந்து அதனோட க்ரோத் ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ a simple calculating device to high speed portable computers. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். Computers have evolved over the years from a simple calculating device to a high-speed portable computers. Next, computers have reformed, otherwise remodeled our lives with their accuracy and speed of performing a job. So it is truly remarkable. These are all comes under the facts about computers. Children, I have completed pages 1 to 4 in your book. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் தென் வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், தென் ஒய் வி நீட் கம்ப்யூட்டர், தென் வாட் இஸ் கம்ப்யூட்டர், இதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ ஃபேக்ட்ஸ் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன். Thank you for watching this. We will meet in the next video.